நம்மளுடைய சமூகம் இந்த இந்தியாவை வழிநடத்தக்கூடிய கல்வியறிவு பெற்ற சமுதாயமாக நீங்கள் மாற வேண்டும். கோயில் திருவிழாவில் இன்னைக்கு உள்ளவே சாமி கும்பிட்டுட்டு நம்ம பெரியவர்களிடத்திலும் கோரிக்கை வைத்தார்கள். இங்கே ரேஷன் கடை வேணும்னு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த நிதியாண்டில் அந்த ரேஷன் கடை அமைப்பதற்கு மேம்பாட்டு நிதி வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் உறுதியளித்து, அதேபோல இங்கு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் தொடங்க வேண்டும் என்று நான் நம்ம நாட்டாம எல்லாத்தையும் கோரிக்கை வச்சிருக்கேன். அதுக்கான இடத்தை ஒதுக்கி தரேன் இருக்காங்க. நம்மளுடைய பிள்ளைகள் அரசு ஊழியர்களாக பெரிய பெரிய பதவிகளில் அமர வேண்டும். அதற்கு கல்வி மட்டும்தான் உறுதுணையாக இருக்கும். கல்வியால் மட்டும்தான் ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற ஒரு எண்ணத்தில் அதுக்கான புத்தகங்களை கொடுப்பதாக நான் வாக்குறுதி அளித்திருக்கிறேன். கண்டிப்பாக அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஊர் பெரியவர் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டு, இந்த இன்னிசை கச்சேரியில் படிக்கக்கூடிய நண்பர் மூர்த்தி, நானும் பள்ளி பருவ நண்பர்கள் ஒரே வகுப்பில் பயின்றோம். அவன் எங்க போனாலும் இந்த கச்சேரிக்கு போக ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷம் இருக்குமா, ரொம்ப திறமையானவன். அப்பவே ரொம்ப சேட்டை பண்ணுவான், கிள்ளி வச்சிருவான். இப்போ உங்ககிட்ட கைத்தட்டுகளை பெற்று இன்று நம் சமூக சார்ந்த பாடல்கள் மட்டுமல்ல, இன்று வரக்கூடிய இன்னிசை கச்சேரி மூலமாக எண்ணற்ற சமூகத்திற்கு இன்று கதாநாயகனாக சிறப்பாக செயல்பட்டிருக்க அவனுக்கும் இந்த நேரத்தில் அவனுடைய இசைக்குழுவினருக்கும் நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து நல்ல ஒரு வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி நாயகன் ராஜா ஜனநீசைகளின் சகோதரன் அமர்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அந்த ஐயா ராஜா அவர்களை போற்றும் விதமாக ஒரு அருமையான பாடலை வழங்கி அதனைத் தொடர்ந்து திரை இசை பாடல்களை வழங்கியிருக்கின்றோம்.